வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 4வது வகுப்பு மாணவர்களுக்குரிய பாடப்பகுதி பார்க்க போகிறோம். சரியா? எனவே 13வது பாடப்பகுதியில் எல்லாமே முடிச்சாச்சு. புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் முடிச்சிட்டேன். கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்கள் நல்லா படிங்க. சரியா? அடுத்து இன்றைக்கி நாம் 14வது பாடப்பகுதி பார்க்க போகிறோம். பக்கம் 91 இருக்குது. பாடத்தலைப்பு பனிமலை பயணம். சரியா? நான் பாடப்பகுதியை வாசிக்கிறேன், கவனமாக கேளு. ஓர் அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. சரியா? ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் யாரெல்லாம் நண்பர்களாக வாழ்ந்தாங்களாம்? நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை. சரியா? அருகில் இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தை ஒன்று நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. பக்கத்தில் உள்ள பனிமலையில் காட்டில் யார் நண்பர்களோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க? சிறுத்தை அதனுடைய கூட்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாருங்கள் சிறுத்தையாரே, உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அடுத்த வாரம் காட்டில் பனிமலை திருவிழா. நீங்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். சரியா? பக்கத்தில் உள்ள காட்டில், பனிமலை காட்டில் சிறுத்தை அதனுடைய கூட்டத்தோடு வசிச்சிட்ருக்குது. ஒரு நாள் இந்த சிறுத்தை என்ன பண்ணுது? அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போய் எல்லா நண்பர்களையும் பார்த்து பேசுகிறதுக்காக போகும்போது எல்லா விலங்குகளும் பார்த்து உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த சிறுத்தை சொல்லுது, மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே, பக்கத்தில் எங்கள் காட்டில் பனிமலை திருவிழா அப்படின்னு ஒரு விழா நடத்துகிறோம், அதுக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லுது சிறுத்தை. சரியா? நாங்கள் அவசியம் வருகிறோம், நன்றி நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விலங்குகள்லாம் என்ன சொல்லுது? கண்டிப்பாக நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் போயிட்டு வரேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை கிளம்புது. அனைவரும் ஒரு படகில் புறப்பட்டனர். பனிமலை திருவிழாவுக்கு இந்த காட்டில் உள்ள விலங்குகள் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, யாரெல்லாம்? நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை. இந்த நாளும் என்ன செய்யுது? ஒரு படகுல பயணித்து அந்த பனிமலை காட்டுக்கு போகிறாங்க. ஒரு படகுல போகிறாங்க. சரியா? ஏலேலோ ஐலசா அப்படின்னு பாட்டு பாடிட்டு படகை ஓட்டிகிட்டு போகிறாங்க. திடீரென்று ஆற்றின் வேகம் அதிகரித்தது. படகு ஒரு பக்கமாய் சாய்கிறது. ஐயோ, படகு சாய்கிறதே, என்னவாயிற்று அப்படின்னு என்ன செய்த? அதாவது படகுல போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது திடீர்னு அந்த ஆற்றோடைய வேகம் அதிகரிக்குது. படகு என்ன செய்யுது? ஒரு பக்கமாக சரியுது. ஐயோ, படகு சரியுதே, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போது அவர்களை பார்க்க அந்த பக்கமாக என்ன செய்யுது? ஒரு முதலை வருது. அவர்களை பார்த்து அந்த பக்கமாக ஒரு முதலை வருது. டேய் பசங்களாம் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஏன் படகுல எல்லோரும் போகிறாங்க இல்லையா, பார்த்துட்டு முதல்ல என்ன செய்யுது? எல்லோரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரியா? இந்த பாடப்பகுதியை நல்லா வாசித்து பாரு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நாம் நாளை வகுப்பில் பார்க்கலாம். சரியா? நல்ல பாடப்பகுதியை வாசித்து பாருங்கள். நன்றி மாணவர்களே.